Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் ரெசிபி. இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை நம்ம வீட்லேயே எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ஐஸ்கிரீம் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம். இந்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீமை நம்ம வீட்லேயே கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க இந்த கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகரை நல்லா நைஸாக நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பவுடர் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்ல பவுடர் மாதிரி அரைச்ச பிறகு இதில் ஒரு 1/4 கப் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட ஃப்ளேவருக்காக வனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்மளுடைய சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு நீங்கள் ஃப்ரூட் கஸ்டர்டும் நீங்கள் ஈஸியாக வீட்லேயே செஞ்சுக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி ஐஸ்கிரீம் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க பால் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். 1 கப்பு பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்னஸ் வேணும்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பால் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு இதில் ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம 2 கப் அளவு பால் சேர்த்ததுனால நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற எல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கு. அடுத்தது இது கூட நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிறப்போ நல்லா கலந்து விட்டுட்டே சேர்த்துக்குங்க. அடுத்தது நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்க வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்தளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட திக்காக ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கஸ்டர்டு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் க்ரீம் ரெடி பண்ண பிறகு நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இது நல்லா ஆற விட்டு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கஸ்டர்ட் க்ரீம் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த கஸ்டர்ட் க்ரீமை ஒரு விஸ்கர் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட அடித்து சேர்த்துக்கலாம். விஸ்கர் வச்சு கலந்து விட்டாவே இது நல்லா திக்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் இந்த மாதிரி விஸ்கர் வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது விப்பிங் க்ரீம் கிடையாது, ஃப்ரெஷ் க்ரீம். நம்ம பால் காய்ச்சறப்போ உங்களுக்கு மேலே ஆடை மாதிரி வரும் பார்த்திங்களா, அதை கலெக்ட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்க ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு விஸ்கர் வச்சு நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த விஸ்கர் வச்சு தான் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு விஸ்க் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் க்ரீமை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கூட நம்ம சேர்த்துருக்க கஸ்டர்ட் க்ரீமை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம்னா நம்மளுடைய கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இதை நம்ம ஒரு பாக்ஸில் ஊற்றிட்டு ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நான் ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம அதே சேம் பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய சூப்பரான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் நல்லா உங்களுக்கு கட்டியிருக்கு. அடுத்தது நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்ச உடனே நீங்கள் ஸ்கூப் பண்ணக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்கூப் பண்ணி எடுத்தால் நல்லா உங்களுக்கு சாஃப்டான ஸ்கூப்பாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.